ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு இயரில் 3 சவரன் சேர்க்குறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோவோட பார்ட் 1 போட்டிருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12 கிராம்ஸ் கோல்டு சிட்டாக சேவ் பண்ண போகிறோம். ஏற்கனவே 12 கிராம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபெஸ்டிவல் சேவிங், பர்த்டே சேவிங் அப்படி இது மாதிரிலாம் போட்டு ஒரு 12 கிராம் வந்து நம்ம காயினை சேவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து கோல்டு சிட்டில் நம்ம எப்படி 12 கிராம் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். இந்த ஜான்வரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோல்டு சிட் போடுறீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். இது எல்லாமே வந்து நான் ஒரு மாதம் ஒரு 100 ரூபாய் கோல்டு ஏறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் போட்டிருக்கேன். இப்படி தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அசம்ஷனில் போட்டிருக்கேன். திடீர்னு ஒரு மாதம் வந்து இப்போது 7700 கோல்டு ரேட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு மாதம் வந்து 7400 ரூபாய், 7500 ரூபாய் அந்த பேண்ட்வித்துக்கு கூட போகும். ஸோ அந்த மாதிரி போகிற டைம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த டைமில் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களால் கோல்டு சீட் போட முடியலையா, சரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு அதை வந்து டிஜிகோல்டுலையாவது நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 100 ரூபாய் நான் போட்டிருக்கேன். இது வந்து கோல்டு ரேட்டு அசம்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ 7200 ஆரம்பித்து 8100 ரூபாய் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஹைக் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியாவில். ஸோ இப்போ வந்து இந்த இதை மொத்தமாக ஆட் பண்ணோன்னா 84,600 ரூபாய். ஸோ இதை வந்து நம்ம வந்து 11 மாத சிட்டாக வந்து நம்ம மாற்ற போகிறோம் இல்லையா. ஸோ டிவைடட் பை 11 அப்படின்னா 6790 இந்த அமௌண்ட் வந்து மாதம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து 12 கிராம் கோல்டு வந்து ஒரு வருஷத்தில் சேர்க்க முடியும். ஸோ இதை வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குது அப்படின்னு. அந்த கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாவை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே வாங்க, 6000 வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கோல்டு சிட்டுக்கு, அப்படி இல்லை நம்ம ஏதோ வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து கோல்டு சிட்டுக்கு அப்படின்ற அமௌண்ட் வந்து 6000 நம்ம ஒதுக்குறோம், மாதம் ஒதுக்கிக்கிட்டோம். ப்ளஸ் 500 ரூபாய் வந்து நான் வந்து 7500 ரூபாய்க்கு சிட்டு போட போகிறேன். ஓகேவா? 7500 ரூபாய் போட்டாலுமே கிட்டத்தட்ட வரும். ஒரு மில்லிகிராம்ஸ் வேணால் இடிக்கலாம். இதை விட கூடவும் செய்யலாம், இதை விட குறையவும் செய்யலாம். நான் வந்து ஒரு 7500 ரூபா ரவுண்ட் ஆஃபாக வச்சுருக்கேன். 6000 ரூபாய் மாதம் சிட்டு போடுறோம். 6000 ரூபாய் சிட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் போட்டவங்க இந்த வருஷம் 6000 ரூபாய் போட போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த 6000 ரூபாயில் 1000 ரூபாய் சேர்க்கணும்னா எந்தெந்த தேவையில்லாத செலவுகளெல்லாம் கட் பண்ணணுமோ அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 500 ரூபாய் வந்து காயின் சேவிங்ஸ். இப்போது இந்த கேலண்டர் சேவிங்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த இன்றைக்கி ஒரு நாள், அதாவது 1லேருந்து 31க்குள்ளே ஏதாவது ஒரு அமௌண்ட், அதாவது இன்றைக்கி ஒரு நாள் 1 ரூபாய் போடுறேன், இன்றைக்கி என் கையில் 2 ரூபாய் இருக்குது, நாளைக்கு 3 ரூபாய் இருக்குது, அந்த மாதிரி அதிகமாகவே நம்ம வந்து 30 ரூபாய் தான் சேர்க்க போகிறோம். அப்படி சேர்த்திங்கன்னா ஒரு 465 ருபீஸ் வரும். இதை வந்து 500 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 500 ரூபாய் வரும். ஸோ 6500 ஆச்சு. நமக்கு இன்னும் ஒரு 1000 ருபீஸ் வேணும். அந்த 1000 ருபீஸை வந்து கவர்மெண்ட் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த 1000 ரூபாவையும் நம்ம சிட்டோட போட போகிறோம். அப்படி சேர்த்திங்கன்னா மொத்தம் 7500 வரும். அந்த 7500லையுமே நம்ம வந்து கோல்டு சிட் கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக 12 கிராம் கோல்டு இந்த வருஷம் நம்மளால் எடுக்க முடியும். இப்படி 12 கிராம் கோல்டு நம்ம வந்து சிட்டில் சேவ் பண்ணியிருக்கோம். 12 கிராம் கோல்டு நம்ம வந்து காயினாக சேவ் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, எல்லாருமே ஈஸியாக 3 சவரன் கோல்டு வந்து வாங்கிடலாம். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 7500 ரூபாய் போடுற இடத்துல ஒரு 8500 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு 12 கிராம் சேர்க்குற இடத்துல கூட ஒரு 2 கிராம் சேர்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5லேருந்து 4 சவரன் வரைக்கும் கூட உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா கண்டிப்பாக இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ மைண்ட் செட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி நல்லா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சேவிங்ஸே பண்ணலைனாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பிறந்தோன்னே எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சு சேவ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை விட்டுட்டு போகணும். இதுதான் என்னோட மோட்டோ. ஸோ என்னோட கோல்ட் காயின் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு 1 கிராம் காயின். இந்த வருஷம் ஜிஆர்டியில் 2025 நான் பர்ச்சேஸ் பண்ணது. இது லாஸ்ட் இயர் நான் பர்ச்சேஸ் பண்ணது 1 கிராமு 22 கேரட் தான் எல்லாமே. ஸோ இது ஒரு 1 கிராம். நெக்ஸ்ட்டு வந்து
இது வந்து இந்த வெட்டிங் டே அந்த மாதிரி, இது என் பர்த்டேக்கு வாங்கினதுன்னு நினைக்கிறேன். எஸ், என் பர்த்டேக்கு வாங்கினது, லலிதாவில் வாங்கினது. இது வந்து என் பொண்ணு பர்த்டேக்கு வாங்கினது. அதுக்கப்புறம் இது என் பையன் பர்த்டேக்கு வாங்கினது. இது என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வாங்கினது. இது வந்து நான் டிஜி கோல்டில் தங்கமயிலில் சேர்த்த 2 கிராம் காயின். இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லாமே ஒன்று. இது வந்து 2 கிராம் காயின். அப்புறம் இது வந்து என் வெட்டிங் டேக்கு வாங்கினது. ஸோ டோட்டலாக இதில் 10 கிராம் இருக்குது. இதிலேருந்து நான் எக்ஸ்ட்ரா மொத்தம் நான் 14 கிராம் கிட்ட வச்சுருந்தேன். அந்த 2 கிராம் வந்து நகை எடுக்கிறப்ப நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலேயும் முடியும். உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இதை விட கூடவும் சேவ் பண்ணலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நல்லா சேவ் பண்ணுங்கள். நம்ம ஒரு லெட்ஸ் டூ அ பெட்டர் ஸ்டார்ட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். பாய். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி 4 பேர் பயன்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ நான் எப்படி டிஜி கோல்டில் சேவ் பண்ணுறேன், என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக பார்த்து எல்லாருமே பயன்பெற்றுக்கோங்க. பாய்.